கணவன் மீது சந்தேகம். ரயில் துரித கதியில் பயணம் செய்து கொண்டிருந்தது. விந்தியாவின் மனதில் ஒரு சின்ன நெருடல் தோன்றி அது பெருகிக் கொண்டே வந்தது. மனதில் ஓர் அமைதியின்மை தோன்றியது. குழந்தையை அவனிடம் கொடுத்திருக்க கூடாதோ? எதிர் இருக்கையில் அமர்ந்திருந்தவர், ஏமா, குழந்தையை கொடுத்து அனுப்பியிருக்கீங்களே, அவர் உங்களுக்கு தெரிஞ்சவரா என்று கேட்டார். இல்லை அங்கிள் என்று விந்தியா பதிலளிக்க அவர் முகத்தில் ஒரு சிறிய எரிச்சல் தோன்றியது. இப்படி அஜாக்கிரதையா இருக்கலாமா? இந்த காலத்துல யாரையும் நம்பிடக்கூடாது என்று அவர் பேச, அவர் மனைவி சும்மா இருங்க என்று அவரை அடக்கினாள். இன்னும் 2 நாட்கள் கழித்துதான் அவள் புகுந்த வீட்டுக்கு வருவதாக இருந்தது. அம்மா கூட சொன்னாள், புதன்கிழமை தானே போவதாக இருந்தது, நாளைக்கே ஏன் கிளம்பணும்? மாமனாரும் மாமியாரும் அன்று தங்கள் இன்னொரு மகனின் வீட்டுக்கு கிளம்பு செய்தி அன்றுதான் அவளை எட்டியது. கதிர் வீட்டில் தனியாக இருப்பான். பக்கத்து ஃப்ளாட் சுதா அவனை பற்றி குறிப்பிட்டது நினைவுக்கு வந்தது. விந்தியா, உங்க கணவரின் கன்னத்தில் விழும் குழி மிகவும் அழகாக இருக்கிறது என்றாள். அருகில் இருந்த கதிரும் முகெல்லாம் மகிழ்ச்சியுடன் ரொம்ப தேங்க்ஸ் என்றான். அவ்வளோதான். அப்போது விந்தியாவின் மனதில் ஏற்பட்டது ஒரு சின்ன நெருடல்தான். ஆனால் பிறந்த வீட்டுக்கு வந்தவுடன் விந்தியாவின் மனது விதவிதமான கணக்குகளில் ஆழ்ந்தது. சீக்கிரமே கிளம்பிவிட தீர்மானித்தல். கூட வருகிறேன் என்று கூறிய தம்பியையும் எதற்கு உனக்கு வீண் அலைச்சல் என்று கூறி தவிர்த்து விட்டாள். ரயிலில் ஏறியவுடன் கம்பார்ட்மெண்ட்டின் அதே பிரிவில் உட்கார்ந்திருந்த ஓர் இளைஞன் குழந்தையை பார்த்து நட்புடன் சிரித்தான். பதிலுக்கு குழந்தையே சிரிக்க அவன் முகத்தில் ஒரு பிரகாசம். அடிக்கடி தனது இடத்திலிருந்தே குழந்தைக்கு விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்தான். இதில் எதுவும் அவளுக்கு தவறாக தெரியவில்லை. சிறிது நேரம் கழித்து குழந்தை அழத் தொடங்கிவிட்டான். வீறிட்ட குரல் தொடர்ந்து ஒலித்தது. அவளது சமாதானம் எடுபடவில்லை. அப்போதுதான், என்கிட்ட கொடுங்க, கொஞ்ச நேரம் தூக்கிட்டு நடந்தாள், சரியாயிடுவான் என்று அந்த இளைஞன் அவள் புறமாக கைகளை நீட்ட அவளும் குழந்தையை கொடுத்து விட்டாள். அவன் குழந்தையை எடுத்துக்கொண்டு ரயிலுக்குள் நடக்கத் தொடங்கினான். அது உட்புற தொடர்ச்சி கொண்ட வண்டி. அதன் வழியாக அடுத்தடுத்த பெட்டிகளுக்குள் செல்ல முடியும். குழந்தையின் அழுகை குரல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்தது. அழுகையை நிறுத்திவிட்டதா அல்லது அவன் அதிக தொலைவுக்கு செல்கிறானா? குழந்தையை அவன் தூங்கி சென்று 4 நிமிடங்கள் கடந்துவிட்டன. விந்தியா மனதில் பயம் பரவத் தொடங்கியது. எதிர் இருக்கைக்காரர் மீண்டும் கருத்து உதித்தார். நீங்கள் குழந்தைய கொடுத்திருக்க கூடாது. இப்படி தான் போன வாரம் லக்னோ எக்ஸ்பிரஸ் வண்டியில் மீண்டும் அவர் மனைவி அவரை அடக்கினாள். வாயை மூடுங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இப்போ நடக்கலை என்றவள் சமாதானப்படுத்தும் விதத்தில் விந்தியாவை பார்த்து புன்னகைத்தாள். மேலும் 2 நிமிடங்கள் கழிந்தன. நிலைமையை புரிந்து கொண்டு அவளுக்கு இடப்புறம் இருந்த நடுத்தர வயதுக்காரர் ஒருவர், நான் போய் பார்த்துட்டு வரேன் என்றபடி அந்த இளைஞன் போன பாதையில் நடக்கத் தொடங்கினார். 3 நிமிடங்களுக்கு பிறகு அவர் வந்தபோது அவர் முகத்தில் லேசான கலவரம். அவனையும் குழந்தையை எங்கும் காணல. விந்தியாவின் உடல் நடுங்கியது. எதிர் இருக்கைக்காரர் வேகமாக எழுந்தார். நான் இந்த பக்கமாக பார்த்துட்டு வரேன் என்றபடி எதிர் திசையில் நடக்கத் தொடங்கினார். அவரது மனைவி விந்தியாவின் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டு அவள் தோலை ஆதரவுடன் தட்டி கொடுத்தாள். கவலைப்படாதம்மா, ஒன்றும் விபரீதமாக நடந்திருக்காது என்றாள். இதற்குள் ஒருவர் டிக்கெட் பரிசோதகர் கூட்டிக் கொண்டு வந்தார். நடந்ததை கேள்விப்பட்டதும் டிடிஇ தன்னிடம் உள்ள பயணிகள் அட்டவணையை பார்த்தார். அந்த இளைஞனின் பெயரை சொன்னார். அவனது லக்கேஜை தேட முயற்சித்தார். அதில் ஏதாவது அடையாளம் இருக்குமே. ஆனால் அங்கிருந்த லக்கேஜ் எல்லாமே பிறர்க்குரியதாக இருந்தது. அவன் ஒரே ஒரு பையை முதுகில் சுமந்திருந்ததும் அதை கீழே இறக்கி வைக்காததும் குழந்தையை தூக்கி கொண்டு சென்றபோது கூட அவன் முதுகிலே அந்த பை இருந்ததையும் சிலரால் உறுதி செய்யப்பட்டது. ஆக அடையாளங்கள் அனைத்தும் நீக்கப்பட்டு விட்டனவா? உங்கள் கணவருக்கு தெரியப்படுத்துறீங்களா என்று ஒருவர் கேட்க விந்தியாவின் கலவரம் மேலும் அதிகமானது. 2 நாட்களுக்கு முன்பாகவே வரவேண்டிய அவசியம் என்ன என்று வேற கேட்பான். குழந்தையை தூக்கி சென்றவனின் முகத்தில் தாடி இருந்தது என்ற அடையாளம் இப்போது அவளுக்கு ஒரு உறுத்தலை தந்தது. அவனது பிற அடையாளங்கள் என்னென்ன என்று மனதுக்குள் வரிசைப்படுத்த தொடங்கினாள். லேசாக சாய்ந்து நடந்தா. ஐயோ குழந்தை,
இடது முழங்கையில் ஏதோ ஒரு பெயரை பச்சை குத்திருந்தானோ? குழந்தைக்கு என்ன ஆனது? சராசரியை விட சற்று அதிக உயரம். இதற்குள் வேறு சிலரும் ரயிலின் பிற பெட்டிகளில் குழந்தையை தேடத் தொடங்கினார்கள். நடுவிலே எந்த ஸ்டேஷனிலும் ரயில் நிற்கல. குழந்தை ரயிலுக்குள்ளே தான் இருக்கு என்று ஒருவர் சமாதானப்படுத்த, எதிர் இருக்கைக்காரர், ஆனால் நடுவில் ரயில் ரொம்ப மெதுவாக போய் ஸ்டேஷன் இல்லாத ஓர் இடத்தில் அரை நிமிடம் நின்றதே என்றார். விந்தியாவின் கண்களில் கண்ணீர் தொடர்ந்து வழிந்தது. புடவை தலைப்பால் வாயை பொத்தி கொண்டிருந்தாள். உடலெல்லாம் நடுங்கிக் கொண்டிருந்தது. டிடிஇ அதுக்குள் யாரையோ தொலைபேசியில் தொடர்பு கொள்ளத் தொடங்கினார். எமர்ஜென்சி என்ற வார்த்தை மட்டும் உரத்து ஒலித்தது. தேட சென்றவர்களில் ஒருவன், இதோ குழந்தை கிடைச்சிருச்சு என்று கூக்குரலிட்டபடியே ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு விந்தியாவை நோக்கி வந்தான். அவனுக்கு சற்று பின்னால் மூக்கு கண்ணாடி அணிந்த ஒரு இளைஞன் மூச்சிறைக்க ஓடி வந்து கொண்டிருந்தான். இல்லை, இது ஏன் குழந்தை இல்லை என்றாள் விந்தியா ஒரு கேவலுடன். துரத்தி கொண்டு வந்தவன் குழந்தையை பிடுங்கிக் கொண்டான். முட்டாள், இது என் அண்ணன் குழந்தை என்று கத்தியபடியே குழந்தையுடன் தன் இருக்கைக்கு திரும்பினான். ஆள் ஆளுக்கு விதவிதமாக சமாதானப்படுத்தினார்கள். எந்த சமாதானமும் ஒரு கேள்விக்குறியாதான் அவளுக்குள் எழுப்பியது. வந்துடுவோமா, இவங்க சரியாக தேடி இருக்க மாட்டாங்க. தேடி சென்ற மூவருமா? அவசரன்னு அவன் ஏதாவது டாய்லெட்குள் நுழைந்திருப்பான். குழந்தையுடனா? அவனை பார்த்தால் அப்படியெல்லாம் தப்பாக தெரியலை. குழந்தையுடன் ஆரம்பத்திலிருந்தே சிநேகமாக தான் பழகினான். அதன் பின்னணி என்னவோ? செயினை பிடித்து இழுக்கலாமா? வண்டி நிற்பதால் என்ன நடந்துவிடும்? விந்தியாவுக்கு மயக்கம் வருவது போல் இருக்க. அதோ அதோ என்ற குரல்கள் கேட்கத் தொடங்கின. அந்த இளைஞன் அங்கு வர அவன் தோளின் மீது தலையை வைத்து சுகமாக தூங்கிக் கொண்டிருந்தது குழந்தை. சுற்றியிருந்த அனைவரும் ஆளாளுக்கு அவனை நோக்கி கண்டன கேள்விகளை எழுப்ப, குழந்தை தோல்லே கொஞ்ச நேரம் தட்டிய உடனே தூங்கிவிட்டான். 3 கம்பார்ட்மெண்ட் தள்ளி என் பள்ளி நண்பன் இருப்பதை பார்த்தேன். அவன் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். சாரி என்றான். காலிங் பெல் ஒலியை கேட்டு கதவை திறந்த கதிர் விந்தியாவை பார்த்து வியப்படைந்தான். 2 நாள் கழிச்சு தானே வருவதா இருந்த என்றான். அதற்கு பதிலளிக்காமல், ரயிலில் வரும்போது ஒருத்தன் குழந்தைய சமாதானப்படுத்த தூக்கிட்டு போனான். 10 நிமிஷம் கழிச்சு தான் வந்தான். அதுக்குள்ளே குழந்தையை காணாமல் நான் பட்ட பாடு. அத்தனை பயணிகளுமே பதறி போயிட்டாங்க. என்னவெல்லாம் நினைத்து பயந்தேன் தெரியுமா? எதுக்கு பயந்த? அதுதான் குழந்தை கிடைச்சிட்டானே என்றபடி குழந்தையை தூக்கி கொண்டான். குழந்தையை பார்த்து சிரித்த அவன் முகத்தில் கண்ணக்குழி தோன்றியது. எனக்கு ஒரு டம்ளர் கொண்டு வா விந்தியா என்றான். கைப்பெட்டியை வைத்துவிட்டு படுவேகமாக உள்ளே சென்ற விந்தியா ஒரு டம்ளர் நீரை கொண்டு வந்தாள். அதை விசையுடன் கணவனின் முகத்தில் கொட்டினாள். அவன் அதிர்ச்சியுடன் பார்க்க, வீசப்பட்ட நீரின் சில துளிகள் குழந்தையின் மீது பட அது சிலிர்த்து புன்னகைத்தது.